ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக இந்த ஆப் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோங்க. இந்த ஆப்பில் ப்ரீமியம் யூஸருக்காக ஃபஸ்ட்டு 10 பேருக்கு மட்டும் நம்ம கிவ் அவே அப்படின்ற மாதிரி ஆஃபர் கொடுக்குறோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தமிழ் பார்க்கலாம். தமிழில் 6th இயல் 1 கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பெயர் வைத்து கூறும் பாடல் எது அப்படின்றது கொஷின். இதுக்கு ஆன பதில் வந்து இன்பத்தமிழ் அப்படின்றது பதில். நீங்களும் எங்கள் கூட எனக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. அமுதென்று பெயர் என்பதில் பெயர் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்றது கொஷின். அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெரியது, பெயர், பேரு, பேருந்து. பெயர் அப்படின்றது சரியான ஆப்ஷன். இன்பத்தமிழ் எதற்கு நேர் ஒப்பானது என்று கூறப்படுகிறது. நீங்கள் அப்படியே கொஷின் படிக்கும் போதே ஆன்சர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வாங்க. வானத்திற்கு, மனத்திற்கு, உயிருக்கு, அறிவுக்கு. உயிருக்கு அப்படின்றது சரியான ஆப்ஷன். குளிர்ச்சியையும் ஒளியையும் தரும் பொருளாக தமிழுக்கு சூட்டப்பட்ட பெயர் எது? இதுக்கான ஆப்ஷன்ஸ் அமுது, மனம், நிலவு, தேன். குளிர்ச்சி அப்படின்றது வந்தாவே குளிர்ச்சி அண்டு ஒளி அப்படின்றது வரும்போதே நீங்கள் நிலவு அப்படின்றது கணக்கலாம். அடுத்த கேள்வி, சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்பதன் பொருள் என்ன? இதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது தண்ணீர், நீர்ப்பாசனம், வளர்ச்சிக்கு உதவும் ஊற்று, குளிர்ச்சி. இங்கேயும் சேம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வளர்ச்சிக்கு உதவும் ஊற்று அப்படின்றது. ஓகே, அடுத்த கேள்வி, உங்களுக்கு தமிழுக்கு மனம் என்று பெயர் சுட்ட காரணம் எது? இது உங்களுக்கான கேள்வி. கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.